ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஷிஃப்ட்டில் பார்த்தோன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிளஸ்டரில் ஏர்பேக் வார்னிங் லேம்பும் அது கூடவே பார்த்தோன்னா இசிஎம் லைட்டும் க்ளோ ஆகுதுன்றது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். எதனால் க்ளோ ஆகுதுன்றத ஸ்கேனிங் டூல் வச்சு செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இசிஎம் லைட் எதனால் க்ளோ ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? வெஹிக்கிளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இசிஎம் உள்ள போயிட்டு ரீடு ஃபால்ட்டு கோடுன்னு கொடுத்தா என்ன ஃபால்ட்டுன்றதை ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஷிஃப்ட்டில் பார்த்தோன்னா நாக் சென்சார்ன்ற கோடு தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இசிஎம் லைட் க்ளோ ஆகிறதுக்கு நாக் சென்சார் காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏர்பேக் எதனால் க்ளோ ஆகுதுன்றதுக்கு ஏர்பேக் யூனிட் உள்ள போய் செக் பண்ணிடலாமா? ஏர்பேக் யூனிட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான். அதில் எப்படி ரீடு ஃபால்ட்டு கோடுன்றது கொடுத்தோமோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். செலக்ட் பண்ணதில் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிடுச்சு. டிரைவர் ப்ரீடென்ஷனர் சர்க்கியூட்ன்றது வேற ஒன்றும் இல்லை. நம்ம சீட் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி வரும். அது என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா வெஹிக்கிள் ஏதாவது கிராஷ் ஆகும்போது சீட் பெல்ட்டை லாக் பண்ணுறதுக்கு தான் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஆல்ரெடி அது டேமேஜ் பண்ணி ஃபெவிக்விக் வச்சு ஒட்டியிருக்காங்க. அதனால தான் அந்த ஃபால்ட்டு கோடு பார்த்தீங்கன்னா ஷோ ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நாக் சென்சார் யூஸ் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் பைட்னால கட் ஆயிருக்கு. அதனால தான் உள்ளே இசிஎம் லைட் ஷோ ஆயிருக்கு. நாக் சென்சாரை ரிமூவ் பண்ணுறதுக்கு டைனமோவில் மவுண்டிங் ஆகிற கிளாம்ப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாதான் நாக் சென்சாரை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் பண்ணி அகைன் ஸ்கேன் பண்ணும் போதே ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிடுச்சு. நோ டிடிசின்னு வந்தாலே எந்த ஒரு ஃபால்ட்டு கூட இல்லைன்றது தான் அர்த்தம். இசிஎம் லைட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்பேக் மட்டும்தான். ஏர்பேக்கு சீட் பெல்ட் யூனிட் இப்போதைக்கு அவைலபிள் இல்லைன்னு சொன்னதுனால ஆர்டர் பண்ணியிருக்கு. அது அவைலபிள் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ.